வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பாலக்கு கீரை வச்சு ஒரு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக்கு கீரை பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள்: பாலக்கு கீரை 1.5 கட்டு வச்சுருக்கேன். கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நம்ம பொடியாக கட் பண்ணணும். 1.5 ஸ்பூன் மிளகு பொடி. கடல மாவு வந்து நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 1 சிட்டிகை சமையல் சோடா, 1/2 ஸ்பூன் ஓமம், ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். பாலக்கு கீரை பக்கோடாவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பாலக்கீரையை பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா கீரையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், முதல்ல கீரையை நல்லா ஆஞ்சி கழுவி தண்ணி நல்லா வடிய விட்டுருங்க. தண்ணி இல்லாமல் வடிய விட்டால் தான் நல்லா இது பண்ண முடியும். இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த ஓமத்தை போட்டுடலாம். சமையல் சோடா சும்மா ஒரு சிட்டிகை, வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். அடுத்து இந்த அரிசி மாவை இதில் போட்டுடலாம். இந்த கடலை மாவு இதில் போட்டுருவோம். இந்த மிளகு பொடியும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கீரையில் இதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். வேணும்னா தண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு இதை வந்து பிணைஞ்சிக்கலாம். இந்த ஓமமும் மிளகும் சேர்ந்தவங்க நல்லா வாசனை வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாயங்கால நேரத்தில் இதை செஞ்சு கொடுக்கலாம். தண்ணி மட்டும் நிறைய சேர்த்துறாதீங்க, இப்படி கொஞ்சமாக. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம பக்கோடா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பிச்சு இந்த மாதிரி உதுத்து போடுங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டோன்னு போடுங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான ஈஸியான ஒரு பாலாக்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.